தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனாலும் கற்பனையாக திரு எடப்பாடி பழனிசாமி காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்பவுமே இந்த ஒரு அப்டேட் நியூஸை மட்டும்தான் சொல்லி நிற்பார். நிகழ்கால நிகழ்வுகளை எப்பவுமே அவர் சொல்கிறதில்ல. முடிஞ்சு போன விஷயங்களை மட்டும்தான் எப்பவுமே சொல்லுவார். அது அவருக்கு பழக்கமான விஷயம். இளநீ விற்கிறவங்களே 25 ரூபாய்க்கு ஜிபே பண்ணுறாங்க. ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படுகிற அறிவிப்புகளை எல்லாம் தொடர்ந்து அந்த ஆண்டு நிறைவு பெறுவதற்குள் முடித்து நிறைவேற்றப்பட்ட அறிவிப்புகள் சம்பந்தமான புத்தகங்களை அச்சடித்து மன்ற உறுப்பினர்களுக்கு தருவது என்பது வாடிக்கையாக கொள்ளப்பட்டிருக்கிறது. வேறு எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தொடர்ந்து புத்தக வடிவில் அச்சிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 708 இடங்களில் அமையும் என்று சொல்லி 2023 ஜூன் திங்களில் இதே நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை தொடங்கி வைப்பதன் மூலம் 500 இடங்களில் கட்டப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை காணொளி வாயிலாக இங்கிருந்து தொடங்கி வைத்தார்கள். மீதமிருக்கிற 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களின் பணிகள் முடிவுற்று பணியாளர் தேர்வு பணிகள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் ஓரிரு வாரங்களில் அந்த பணிகள் நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் சென்னையிலிருந்தே காணொளி வாயிலாக 208 இடங்களிலும் மீதமிருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2023 ஜூன் திங்களில் திறந்து வைக்கப்பட்ட இதே நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலிருந்து இந்த புதிய திட்டத்தையும் தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம். தமிழ்நாடை பொறுத்தவரை 6 நோய்களை தடுப்பதற்கு விரிவுபடுத்தப்பட்ட தடுப்பூசி திட்டம் 1978 தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 9,58,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் 8,76,000 பச்சிளங்குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, சில குறைபாடுகள் இருப்பதாக தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. மருத்துவத்துறை என்ன மாதிரியான விளக்கம்? இது ஒரு சாதாரண நிகழ்வுங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த விஷயத்தை நாம் சரி பண்ணிவிட்டு பதில் அனுப்புவோம். அதுக்கப்புறம் அது சரியாயிரும். ஏற்கனவே ஸ்டான்லி, தஞ்சாவூர், திருச்சி அந்த மாதிரிலாம் கூட அனுப்பி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அது மாதிரி செய்யப்பட்டது. ஏதோ இப்போ வரதா மட்டுமே ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்திலையும் எல்லா மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஆண்டுதோறும் இந்த நோட்டீஸ் வரும். அவங்களுமே அதை பதில் சொல்லுவாங்க, அதை அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க. ஆனாலும் கற்பனையாக திரு எடப்பாடி பழனிசாமி காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்பவுமே இந்த ஒரு அப்டேட் நியூஸை மட்டும்தான் சொல்லி நிற்பார். அதாவது இப்போது நிகழ்கால நிகழ்வுகளை எப்பவுமே அவர் சொல்கிறதில்ல. முடிஞ்சு போன விஷயங்களை மட்டும்தான் எப்பவுமே சொல்லுவார். அது அவருக்கு பழக்கமான விஷயம். அதுக்காக தான் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் ORS கரைசல் வைக்கப்பட்டிருக்கிறது. நீர்ச்சத்து குறைபாடு இருக்குங்கிறதால நீர்ச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் அந்தந்த மாவட்டத்தில் நடக்கிற எல்லா விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து விழிப்புணர்வு சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக தர்பூசணி, மோர், இளநீ இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் தொடர்ச்சியாக சொல்லி நிற்கிறோம். நானும் சென்னையில் 2 நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு விழிப்புணர்வு நடத்திருக்கோம். இது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அந்த மாவட்ட சுகாதார அலுவலர்கள் எல்லா நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் சொல்லி நிற்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, கொடுத்தோன்னு இருக்கிறாங்க. இந்த ORS கரைசலை பொறுத்த வரைக்கும் இங்கே கூட இருக்குது. நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் யாருக்காவது நீர் சத்து குறைவாக இருந்தால் குடிச்சிட்டு போகலாம். இளநீ விற்கிறவங்களே 25 ரூபாய்க்கு ஜிபே பண்ணுறாங்க. 70% ஜிபேயில் வருது சார், 30% கேஷாக கொடுக்குறாங்க. கேஷ் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம்.